ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 27 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் பேசின ஆர்டிகல்ஸ் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியிலேயே ஜிடிபியில் தமிழ்நாடு முதலிடம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு விளையாட்டு மேம்பாட்டில் நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விருதையும் தமிழ்நாடு தான் பெற்றிருக்கிறதுன்றாரு. நெக்ஸ்ட்டு சட்டப்பேரவை ஜனவரி 20 கூடுகிறது. பேரவைத் தலைவர் மு அப்பாவு தெரிவித்தார்னு போட்டிருக்காங்க. இதில் பாலிட்டி சம்மந்தமாக ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்வர் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 176(1) கீழ் பேரவைக்கு வாசித்து அளிப்பார். ஆண்டு தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு உரை யார் பேசணுன்னா ஆளுநர் தான் பேசணும். அந்த உரை யாரால் தயாரிக்கப்படும்னா முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட உரை தான் ஆளுநர் பேசுவார். அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை விக்டோரியா அரங்கு இருக்குங்க இல்லையா, அது எப்போ கட்டியிருப்பாங்கன்னா 1888ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்போ அது புனரமைச்சு இப்போ மக்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தேசிய பாலகர் விருது பெற்ற கோவை சிறுமிக்கு ஆளுநர் மரியாதை. பிரதமரின் தேசிய பாலகர் விருது பெற்ற கோவையை சேர்ந்த மறைந்த சிறுமி வியோமா பிரியாவின் வீர செயலுக்கு ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தியுள்ளார். அந்த சிறுமி நேம் முக்கியம், என்ன விருதுன்றது இதில் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் கந்தர்வன் நினைவு சிறுகதை போட்டி வைக்கிறாங்க. மறைந்த எழுத்தாளர் கந்தர்வனோட நினைவு சிறுகதை போட்டி 2026 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருபது குழந்தைகளுக்கு பால புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் வழங்கினார். மகத்தான சாதனைகளை புரிந்த 20 குழந்தைகளுக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெள்ளிக்கிழமை வழங்கினார். சீக்கிய மதத்தின் 10வது குருவான கோவிந்த் சிங்கின் 2 மகன்கள் சாகிப் ஜாதா ஜொராவர் சிங் மற்றும் சாகிப் ஜாதா பதே சிங்கின் வீர மரணத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வீர பால திவாஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் துணிச்சலான செயல்பாடு, சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பத்தில் சிறந்த விளையாட்டுகளுக்கு இந்த பால புரஸ்கார் விருது வழங்கிட்டு வராங்க. இந்த பால புரஸ்கார் விருது எப்போலேருந்து வழங்குறாங்கன்னா, முகலாய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மதத்துக்கு மாற மறுத்து மரணத்தை தழுவிய சீக்கியர்களின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங்கின் மகன்கள் ஜோரவர் சிங், பதே சிங் ஆகியோரின் தியாகத்தை போற்றும் நோக்கில் கடந்த 2020 இருந்து டிசம்பர் 20 வீர பாலகர் தினமாக வீர பால திவஸ் கடைபிடிக்கப்படுகிறது. யாரை பேஸ் பண்ணி இந்த விருது வழங்குறாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலில் நாளை பயணிக்கிறார் குடியரசுத் தலைவர். இதுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் 2006 பிப்ரவரி 13 ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். அவருக்கு பிறகு நீர்மூழ்கியில் பயணிக்கும் நாட்டின் 2வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை திரௌபதி முர்முவுக்கு கிடைக்க உள்ளது. துப்பாக்கி சுடுதல் தேசிய சாம்பியன்ஷிப்
சுராஜ் சர்மாவுக்கு 2 தங்கம். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் மத்திய பிரதேச வீரர் சுராஜ் சர்மா சீனியர் ஜூனியர் என 2 பிரிவுகளிலும் தங்கம் வென்றுள்ளார். தேநீர் சம்மந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தேயிலை செடியில் கேம்லியா சினென்சிஸ் இருந்து பொருட்களை எடுத்து மேற்கொள்ளப்படும் பானங்களுக்கு மட்டுமே தேநீர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வேறு எந்த பானத்துக்கும் தேநீர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை ஆணையம் விளக்கம் அளித்திருக்கு. அகர்பத்திகள் தயாரிக்க புதிய தர நிர்ணயம் அரசு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா BIS அறிவித்துள்ள தரத்தை பின்பற்றி தயாரிக்கப்படும் அகர்பத்திகளுக்கு IS 1941-2025 என்ற குறியீடு வழங்கப்படும்ன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலித்ரீன், பெர்மெத்ரீன், சைபர்மெத்ரீன், டெல்டா மெத்ரீன், ஃபிரோனில் ஆகியவற்றின் வேதிப்பொருட்களை அகர்பத்திகளில் பயன்படுத்தக்கூடாது. மேலும் செயற்கை நறுமணங்களான பென்சைல் சைனேட், எத்தில் அக்ரிலேட், டைஃபினைல் மைன் உள்ளிட்டவற்றை சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க தர நிர்ணயத்தில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புதுசாக. டேனிஷ் கோட்டையில் 17ஆம் நூற்றாண்டு போர்வால் மாயம். டேனிஷ் கோட்டை எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க தரங்கம்பாடியில் தான் இருக்குது. தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் 17ஆம் நூற்றாண்டின் போர்வால் மாயமானது. கீழே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கிபி 1620ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டினர் டேனிஷ் கலை நுணுக்கத்துடன் கோட்டையை கட்டினர். 1622இல் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோட்டையில் டேனிஷ்காரர்கள் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் 1200ஆம் ஆண்டு கால சிலைகள், பீங்கான், மரத்தாலான பழமையான பொருட்கள், டேனிஷ் அரசர்கள் ஆளுநர்களின் புகைப்படங்கள், டேனிஷ் கால பத்திரங்கள், போர்க்கருவிகள். 16ஆம் நூற்றாண்டில் தரங்கம்பாடி வந்த கப்பல் ஒன்றின் உடைந்த பாகங்கள் உட்பட ஏராளமான வரலாற்று சின்னங்கள் பாதுகாப்புடன் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட கண்ணாடி பெட்டியில் 2 போர்வாள்கள் வைக்கப்பட்டிருந்தன. அது இப்போ காணாமல் போயிருக்கின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டேனிஷ் கோட்டையை பற்றி தெரிஞ்சால் போதும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த அருங்காட்சியகத்தில் என்ன சம்மந்தமாக இருக்குன்றத டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நன்றி.